34 வருடங்களின் பின்னர் கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் மக்கள் பொங்கி வழிபாடு. யாழில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளிடம் இன்று விசாரணை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை. CVK சிவஞானம். தமிழ் மக்களிடம் பொய்களை கூறி வாக்கு வேட்டை. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி கோரிக்கையை உள்ளடக்க அனுர தயாரா? சபா குகதாஸ் சவால். யாழ் காங்கேசன் துறை வந்தடைந்த சிவகங்கை பயணிகள் கப்பல். உரிய நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம். சுமந்திரன் உறுதி. காடி போலீஸ் அதிகாரங்கள். ரணிலின் நாடகத்தை தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள். சந்திரசேகரன் சுட்டிக்காட்டு. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் புதிய பிராந்திய அலுவலகம் வவுனியாவில் இன்று திறந்து வைப்பு. நாமல் ஜனாதிபதியானால் இவர்தான் பிரதமர். ராஜபக்சக்களின் சகா வெளியிட்டு அறிவிப்பு. உக்ரைன் பாதுகாப்பு படையினரால் இலங்கை ராணுவத்தினர் 5 பேர் கைது. பலவீனமடையும் முஸ்லிம் காங்கிரஸ். ரணிலுக்கு வலுக்கின்றது ஆதரவு. சஜித் ஆட்சியில் பணம் சம்பாதிக்க ரிஷாட் கோரிய அமைச்சு பதவி. பகிரங்க குற்றச்சாட்டு. திருகோணமலையில் மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்த குகதாசன் MP. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மேற்கு கிராம சேவர் பிரிவுக்குட்பட்ட கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு செல்ல பக்தர்கள் இன்றைய தினம் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 30 வருட காலத்திலாக உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள கடற்படையினரின் கட்டுப்பாட்டிலே காணப்பட்டு பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் வழிபட அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஆலயத்தை சிரமதானம் செய்த பொதுமக்கள் பொங்கல் பொங்கி பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டனர். இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன், செஞ்சோர் செல்வர் ஆறு திருமுருகன், கடற்படை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அந்த வகையில் இன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிருஷ்ணன் ஆலயம் என்ற காரணத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேட தினங்களிலும் வழிபட பொதுமக்கள் அனுமதி கோரியதனால் அது தொடர்பாக உரிய தரப்புகளுடன் பரிசீலிப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை. எதிர்வரும் 18ஆம் தேதி இடம்பெறும் மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என வடமாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கல. இப்போ அடுத்த 18ஆம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது. அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயமும் பரிசீலிக்கப்படும். முதலிலேயே தொகுப்பாளர் சரி வராது, விஷ பரீட்சை என்று சொன்னான். வேட்பாளர் தெரிவிலேயே சிக்கல் வரும் என்று சொன்னால் அதுக்கு நடந்து போச்சு. அப்போ சொன்னார்கள், நான் தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ கைகிறேன். நாங்கள் தமிழரசு கட்சி அப்போ முடிவெடுக்கல தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக மக்களை உசுப்பேத்தி தமிழரசு கட்சி எங்களை வழிக்கு வர சொல்லுவோம், இல்லை பணியை பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் காய்ச்சானே. ஆனால் நாங்கள் இன்னும் பணியம் இல்லை, தண்டவில்லை. ஒரு தனி நபரை வச்சு பிடிச்சி 80 பேர் என்று சொல்லிச்சினேன் ஒரு பட்டியலில். அந்த என்னவோ அதுக்கு பொதுச்சேவையோ என்னவோ பேர்ந்து கட்சிகளும் சேர்ந்துச்சு. உங்களுக்குள்ளே ஒரு ஆக்களையும் எடுக்க இல்லாமல் ஓடி திரிஞ்சு போட்டு எங்களுடைய ஆள் ஒரு ஆள் எடுத்து போட்டு அதுலேயும் ஒரு வீரம் இப்போ சொல்கிறேன். சிச்சி பாத்தியாலோ மாட்டாண்ட தமிழரசு கட்சிகளை நான் ஒரு ஆள் எடுத்துட்டவன். அவர் தமிழரசு கட்சியாக போகலை, அவர் தனியார் ஆளாக தான் போனவர். அதுக்காகத்தான் நாங்கள் விளக்கமும் கூட கோரியிருக்கிறோம். கடந்த மத்திய செயற்குழுவில் அவர் நீங்கள் போனது கட்சி யாப்புக்கு முரண், கட்சி யாப்புக்கு முரண். அதனுடைய அதுக்கு அவரோட விளக்கம் கோரிக்கலுக்கு அதனுடைய அவரை தமிழரசு கட்சியால் போனார்ன்றது தமிழரசு கட்சி மத்திய செயற்குழுவாக இருந்தவர். இப்போ அந்த நிலை என்னென்று எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மத்திய செயற்குழு இப்போ நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதில் ஒரு இறுதி முடிவு வரையில் எந்த நிகழ்வுக்கும் அவரை அழைக்கிறே இல்லையா, சரிதானே? இப்போ நாங்கள் வலி கவனமாக தானே இருக்கிறோம். இப்போ தெற்கில் பாருங்க என்ன மாதிரி ஆக்களை பக்கண்டு கரைச்சி விட்றாங்க. இப்போ வேலுக்குமாரே என்னோடதா மனவனசன் நேற்று சொல்ல இன்றைய கரைச்சி விட்டார். நாங்கள் அப்படியா செய்கிறோம் இல்லையே? அதனபடியாக அவர் தமிழரசு கட்சி அல்ல, அவர் தமிழ் கட்சிக்காரன் தான் இருந்தவர்.
இப்போ தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு பொது வேட்பாளர், அவர் பொதுச்சபைன்ற உறுப்பினரோ என்ன பொதுக்கட்டமைப்பின்ற வேட்பாளராக கேட்குறார். அவ்வளோதான், எங்களுடைய ஆள் அல்ல, நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை. கட்சியில இருந்து ஒரு சிலர் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அப்படி ஏதாவது ஏற்படுவதற்கா தமிழரசு புதிய அணி என்று உருவாக்குறது? நானும் ஏதோ ஒன்று ஒரு செய்தி பார்த்தேன். நான் அதில் பெரிய பகடியாக தான் இருக்கும். தமிழரசு கட்சிக்கு எனக்கு ஆக்களை தெரியாது. நீங்கள் சொல்கிறார்கள், சந்திச்சாக்கள், கூட்டம் வச்சாக்கள், ஒரு 4 பேர் சேர்ந்து நான் செய்யலாம், ஒரு கட்சி துவங்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. தமிழரசு கட்சி துவங்கலாம் தானே. தமிழரசு கட்சிக்காரர் எதன்னு செய்யணுமோ தெரிய இல்லை. அது இந்த பொது வேட்பாளருமாக மோசமாக முடியும், முதலுக்கும் மோசமாக ஆகும். அது சரி வராது. அவை இது பார்க்கட்டுமே, பிரச்சனை இல்லை தானே. தமிழ் மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை வழங்குவதை விடுத்து தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி கோரிக்கையை உள்ளடக்க முடியுமா என டெலோ அமைப்பின் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு சவால் விடுத்துள்ளார். சந்திரசேகரம் ஐயா அவர்கள் கடந்த ஜனாதிபதி சந்திப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகள் பற்றி ஒரு செய்தியொன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் ஜனாதிபதி வேட்பாளர், ஜனாதிபதி போன்றோரை தமிழ் கட்சிகள் சந்தித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயம் சந்திரசேகரன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் இப்படியான குற்றச்சாட்டு வைப்பது ஒரு வேடிக்கையான விடயம். காரணம் என்னவென்றால், கடந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு பொது வேட்பாளர் விடயம் ஒன்றை நாங்கள் கையில் எடுத்த போது ஆரம்பத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது, இந்த பொது வேட்பாளரும் பணப்பட்டிகள் வாங்கித்தான் பொது வேட்பாளரையும் கொண்டு வருகிறார்கள் என்று. இன்று பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு ஜனாதிபதி மற்றும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள், குறிப்பாக சஜித் பிரேமதாச உள்ளிட்ட சந்திக்க அழைத்ததன் பிரகாரம் சந்தித்ததையும் பணப்பட்டிக்காகத்ன் அந்த சந்திப்புகள் நடந்தது என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், கடந்த நாட்களில் பல தமிழ் கட்சிகளை ஏவிபி உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் சந்திச்சிருக்கிறார்கள். சில வேளைகளில் நான் அவரிடம் கேட்கிறேன், அவர்கள் பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் உங்களை சந்தித்தார்களா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். எதிர்காலத்தில் எங்களுடைய கட்சி இந்த இதுவரை ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்த கட்சிகளையும் நீங்கள் கூப்பிட்டு சந்திக்கக்கூடும். அவ்வாறு கூப்பிட்டு சந்திக்கின்ற போது பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் சந்தித்தார்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள். அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு அநியாயங்களை செய்தவர்கள், 83 கலவரம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். அதை மறக்க முடியாது. நாங்களும் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். இலங்கையில் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு பாரிய துரோகங்களை, இன்னல்களை இழைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிற ஜேவிபி இந்த ஆட்சியாளர்களுடன் மறைந்திருந்து தமிழ் மக்களுக்கு செய்த அநியாயங்களை நீங்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லையா? அல்ல அதை மறைத்து நீங்கள் புனிதர்கள் போல யாழ்ப்பாண வடகிழக்கு மக்களை ஏமாற்றி வாக்கு பெறலாம் என்று சிந்திக்கிறீர்களா? கடந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் மாபெரும் ஒரு பேரவலம் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டது. அந்த அவலத்துக்கு ராஜபக்ச குடும்பத்துக்குள் மறைந்திருந்தது உங்களுடைய கட்சி. ஒரு கட்டத்தில் போர் நடத்துவதற்கு இராணுவம் இல்லை என்று ராஜபக்சாக்கள் நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் உங்கள் சார்ந்த இன்று அரசியலில் இருக்கின்ற அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அனைவரும் சிங்கள மக்கள் மத்தியில் இறங்கி இளைஞர்களுக்கு தீவிர பிரசாரம் செய்து சாரை சாரையாக இந்த வன்னி மண்ணுக்கு இராணுவத்தை அனுப்பினீர்கள். அந்த இராணுவத்தை ஏன் அனுப்பினீர்கள்? வன்னி மக்களை கொன்றளிப்பதற்காக. ஆகவே அவ்வாறு மக்களை கொன்றொழித்தது மாத்திரமல்ல, தமிழ் மக்களினுடைய பிரதான அபிலாஷையாக இருந்த வடகிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்றது இன்று நேற்றல்ல, வரலாற்று ரீதியாக பதியப்பட்ட ஒரு உண்மை. அந்த உண்மையை கடந்த 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது, வடகிழக்கு தமிழர்களுடைய பூர்வீக தாயகம் என்று. அந்த பூர்வீக தாயகத்தை நீதிமன்றத்துக்கு சென்று உடைத்து 2ஆக சின்னாபின்னப்படுத்தியது யார்?
நீங்கள் இன்று பின்னால் வால் பிடிக்கின்ற உங்களுடைய கட்சி சார்ந்த ஜேவிபி உறுப்பினர்கள் தான் அந்த எங்களுடைய அடிப்படை அபிலாஷையை நீதிமன்றத்துக்கு சென்று உடைத்தறிந்தார்கள். ஆகவே இப்படியான பாரிய துரோகங்களை உங்களுடைய கட்சியும் நீங்களும் சேர்ந்து இந்த பேரினவாத கும்பலுக்குள் மறைந்திருந்து செய்துவிட்டு இன்று ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு பெறலாம் என்ற வகையில் புனிதர்களாக நீங்கள் நடிக்க முயற்சி செய்கிறீர்களா? நான் உங்களிடம் ஒன்றை தெளிவாக கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே தமிழ் மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருந்தால், இந்த நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்ற கரிசனை இருந்தால், இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால், நான் கேட்கிறேன் உங்களை, இப்பொழுது நீங்கள் தயாரித்து கொண்டிருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்கள் குறிப்பிடுங்கள். அதாவது இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற அரசியல் பிரச்சனை, அதாவது தேசிய இனப்பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை காண சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை இணைந்த வடகிழக்கில் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை உங்களால் முடிந்தால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுங்கள். அதன் பிறகு நாங்கள் உங்களை பற்றி எவ்வளவு தூரம் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கரிசனை கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவே அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வேடிக்கையான அரசியலும் ஒரு அநாகரிகமான பொய்யான அதாவது வார்த்தைகளை கொண்டு கட்சிகளுக்கிடையிலே மக்களுக்கிடையிலே முரண்பாடை ஏற்படுத்த நீங்கள் முனையக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மலையக மக்களை சார்ந்த ஒரு பிரதிநிதி சந்திரசேகரன் ஐயா அவர்களே, அன்று அதாவது மலையக மக்களினுடைய பிரஜா உரிமை பறிக்கப்படுகின்ற போது எஞ்சியிருந்த மலையக மக்கள் இன்று அரசியல் செய்வதற்கும் இன்று மலையகத்தில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டும் வாழ்வதற்கு அன்று எங்களுடைய மூத்த தலைவர் சந்தை செல்வநாயகம், வன்னியசிங்கம் ஐயா உள்ளிட்ட தலைவர்கள் அன்று குரல் கொடுக்காவிட்டால் இன்று நீங்கள் இந்த நாட்டில் இருந்து அரசியல் செய்திருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய தலைவர்கள் மலையக மக்களினுடைய எந்த அவலத்திலும் பங்கெடுப்பதற்கு தயங்கவில்லை. அவர்களுடைய வாழ்வுரிமைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் தேசிய அந்த அவர்களுடைய இருப்புக்கும் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான சூழலில் இப்பொழுது இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அழைத்ததன் பிரகாரம் நாங்கள் சென்றதற்கு நீங்கள் இப்படியான ஒரு அரசியல் நாகரிகமற்ற குற்றச்சாட்டு வைப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்கின்ற கட்சிகளுக்கு இது ஆரோக்கியமானதாக இல்லை. இது ஒரு அருவருப்பான விடயம். இந்திய இலங்கை படகு சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் இன்று மாலை காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 41 பயணிகளுடன் குறித்த கப்பல் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்த படகையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காலை புறப்பட்டு காங்கேசன் துறைக்கு பிற்பகல் வந்தடைந்தது. தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை சென்றடையும். இக்கப்பல் சேவை 18ஆம் தேதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை 8 மணிக்கும் காங்கேசன் துறையில் இருந்து பிற்பகல் 2 மணிக்கும் கப்பல் இயக்கப்படும். இந்த பயணம் மிக இனிமையான பயணமாக அமைந்தது. ஸோ நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு முதல் முறை பயணம், கப்பல் பயணம் இது எனக்கு முதல் முறை. மிகுந்த மகிழ்ச்சியாக மேம்படுத்துவதற்கும் இந்த இந்தியாவின் தமிழகத்திலிருந்து இலங்கையின் வடபகுதியான யாழ்ப்பாணத்திற்கு முதல் கப்பல் பயணம் மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. இந்த பயணம் இந்திய மக்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்த்த பயணம். 2 முறை தள்ளி சென்று இன்று இந்த பயணமாக வெற்றிகரமாக நிறைவேறியது. இது மிக குறைந்த விலையில், விமான கட்டணத்தை விடவும் மிகவும் குறைந்த விலையில் மிக்க வசதியுடன் இந்த கப்பல் பயணம் அமைந்தது. மிக்க மகிழ்ச்சி. இந்த பயணத்தின் மூலமாக நாங்கள் இந்த இலங்கையின் வடபகுதியை சுற்றுலாவை சுற்றுவதற்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். வணக்கம், மகாசீனன். நான் என்னோட சொந்த யாழ்ப்பாணம். கல்விக்காக நான் இந்தியாவிலேருந்து இப்போ கப்பலில் வந்திருந்தேன். குறிப்பாக கப்பல் பயணம் அதாவது தமிழகத்துக்கும் ஈழத்தமிழருக்கான உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும்னு நம்புகிறோம். ஆனாலும் இது அந்த அத்தியாயம் நிலைக்கிறதுக்கான சூழலை இந்த பயணம் உருவாக்கணும்னு நான் நம்புகிறோம். அதாவது
எதிர்காலம் காலங்களில் இதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். இந்த ஆரம்பம் தானே, ஆரம்பத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். நீண்ட தூர நீண்ட நேர பயணம் அல்லது பொது சேவையில் இருக்கிற அந்த மட்டுப்பாடு அதுகளை நிவர்த்தி செய்வதனூடாக இந்த பயணத்தை மேலும் நிலைத்த தன்மைக்கு உருவாக்கலாம்னு நம்புகிறோம். நன்றி. மற்றபடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மற்றபடி எல்லாம் சேஃபாக பத்திரமா. ஏற்கனவே சில தடவைகள் ஆரம்பித்து காலநிலை சீர்கேடு தொழில்நுட்ப கோளாறு பயணங்கள் தடைப்பட்டது. அது இந்த முறை அப்படியான சவால்கள் இல்லை. இந்த கப்பல் நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்த பிறகு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. 2 ட்ரையல் வந்தோம். இது 3ஆவது தடவை ஃபுல் பேசஞ்சர் வந்திருக்கு. தொடர்ச்சியாக இனி கப்பல் சேவை நடந்துகிட்டு இருக்கோம். அங்கேருந்து இப்போ ஒரு 1 டே ட்ராவலுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 4 மணி நேரம் தான். கொஞ்சம் நம்ம கடல் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான் கொஞ்சம். மற்றபடி சேஃபாக கொண்டு வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்து நான் தமிழ் ஃப்ரம் காரைக்கால், தமிழ் தான், தமிழ் கேப்டன். 30 வருஷம் இந்த கப்பல் துறையில் அனுபவம் உண்டு. சொந்த ஊர் காரைக்கால் தான், தமிழ். ஸோ தமிழ் இங்கேயும் தமிழ் மக்கள், அங்கேயும் தமிழ் மக்கள். அப்போ உறவெல்லாம் நல்ல மேம்படணும். அது ஒரு காரணத்துக்காக தான் இந்த கப்பலில் நான் சேர்ந்தது. இப்போ தமிழ் மக்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வந்து. ஏன்னா முதல் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம். அதனால் ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் மீட் பண்ணுற பத்திரிகை நண்பர்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். அதே மாதிரி எங்கள் தூதரும் எங்கள் தமிழ் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் பாஸ்கர். நீங்கள் முதல் தரம் யாழ்ப்பாணத்தை வரீங்களா? ஆமாம், முதல் தடவை யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கேன். நான் முன்னாடி திருகோணமலையில் வந்திருக்கேன் ஒரு தடவை கப்பலில், அங்கே வந்து இருந்திருக்கேன். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு முதல் தடவை. எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? எனக்கு இன்னும் இப்போ தான் ஜட்டிக்கு வந்திருக்கோம். இனி உள்ளே போய் பார்த்தா தான் எல்லா மக்களையும் சந்திக்கணும். சந்தோஷம். உங்கள் அறிமுகமெல்லாம் தேவை. நீங்கள் மீடியாவில் போட்டால் இன்னும் தெரியும். அப்போ எல்லா மக்களையும் சந்தித்து ஒரு கதைக்கு ஒரு இதாக சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. என் பேர் அக்ஷயா. நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம். கடல் வழியாக வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பேசுங்க. புது அனுபவமாக இருந்தது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை விட ஷிப்பில் வர்றது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு 4 மணி நேரத்துலேயே வந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இதான் முதல் பயணம் என்னோடது. இப்போ தான் கணவரோட ஃபஸ்ட் டைம் வரேன். வணக்கம். எனக்கு இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீசஸ் மிஸ்டர் நிரஞ்சன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மொத்தமாக இங்கிலீஷாகவே வருது. ஓகே, நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா முதல் ட்ரிப் எனக்கு நடந்திருக்கு. நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சோம். இது முதல் ட்ரிப். நாளைக்கு வந்து ஜாஃப்னா டு நாகப்பட்டினம் அடுத்த ரிட்டர்ன் ட்ரிப்பு போகுது. ஸோ இது நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய இந்தியன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ முதல்ல மிஸ்டர் நிரஞ்சன் நந்தகோபன் அவர்களுக்கு தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இதில் நம்ம சப்போர்ட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கான்சுலேட் எப்போவுமே அண்ட் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கொழும்பில் நம்ம சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் இன் இந்தியா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பாடிஸ், தமிழ்நாடு மேரிடைம் போர்ட் அண்ட் மரீன் எம்எம்டி தமிழ்நாடு மேரிடைம் போர்டில் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டாகவே வந்திருக்கு. கடைசியில் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு ட்ரிப் நடந்திருக்கு. ஸோ அதனால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் நடக்கணும். இன்னும் நீங்கள் இன்னொரு கப்பல் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி. இன்றைக்கு நாங்கள் 6 வருஷமாக உழைச்சதனுடைய பலன் இன்றைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்குது. இது இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இல்லை. 6 வருஷமாக நான் இதுக்காக வேண்டி நிறைய பாடுபட்டிருக்கிறேன். இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டோம் எங்களோட கப்பலை. இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பாலம், சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்பு கொண்டு பாரதி சொன்னார். நாங்கள் அதை இப்போ செயல்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இது மக்களால் நிறைய காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எமோஷனல் மூமெண்ட் எவ்வளவு முக்கியமானது? நிச்சயமாக 2 நாட்டு மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சாதனை. என்னை பொறுத்தவரையில் இது தொடர்ந்து நடக்கணும். மக்களினுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். எங்களுக்கு இதில் பசஞ்சர்ஸ் வரணும், பயணிகள் வந்தால் தான் இது எங்களுக்கு இது வரும். இதில் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது இந்தியன் கான்சுலேட் இன் ஜாஃப்னா,
கொழும்பில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ், மற்றது இந்தியாவில் இருக்கிற டிஜி ஷிப்பிங், சென்னையில் இருக்கிற எம்எம்டி, மெர்கன்டைல் மரைன் டிபார்ட்மெண்ட் அவையல்ண்ட் ஆஃபீஸர்ஸ், மற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்எம்பி, இவைகள் எல்லாரும் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தபடியாக தான் நான் இன்றைக்கு செய்கிறேன். இதை விட முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேணும் எங்களோட இலங்கையை சேர்ந்த ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் மிஸ்டர் ருவான் சந்திரா செக்ரட்டரியாக இருக்கிறார். அவர் எனக்கு எப்போ எடுத்தாலும் என்னோட நெருங்கிய தொடர்பை மேற்கொண்டு என்ன உதவி செய்ய வேண்டாலும் கேட்டிருக்கிறார். ஸோ இவைகள் எல்லாருக்கும் நான் ஒவ்வொருத்தராக சொல்ல வழிகிட்டேன்னா அந்த லிஸ்ட் நீளும். ஆனால் எனக்கு இதில் ஒத்துழைத்த அவ்வளவு பேருக்கு நன்றி. இது வந்து கப்பலினுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்கிறது. இந்த ஸ்டெபிலிட்டி என்றது வந்து நாங்கள் ஓவர்லோட் பண்ணிடலாது. நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரூலின் படி தான் நாங்கள் சில விஷயங்கள் செய்யணும். முதல் இருந்த கப்பல் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்த மற்ற கப்பல்களுக்கெல்லாம் இந்த லக்கேஜ் அடுக்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் இந்த 23 கிலோ தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறோம். நாங்கள் கொஞ்ச நாள் போக போக அதுக்குண்டான அனுமதிகளை பெற்று நாங்கள் மேலும் பேகேஜஸ் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறோம். சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. ஏனைய கட்சிகள் தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளியிட்ட நிலையில் தமிழரசு கட்சி எப்பொழுது தமது நிலைப்பாட்டை வெளியிடும் என கிளிநொச்சியில் இன்று ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சில கட்சிகள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் யாருக்கு ஆதரவு. ஆனால் தமிழரசு கட்சி தொடர்ந்து மௌனம் காத்து வருது. எப்பொழுது யாருக்கு ஆதரவு. ஆனால் இணக்க அரசியலுக்கு செல்வதாகவும் ஒரு கதை ஒன்று வருகிறது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 3 ஜனாதிபதி தேர்தலையும் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டலை மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேணுமென்று எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆனபடினால எல்லா வேட்பாளர்களும் தங்களை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட பிறகு நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கோம். நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் எங்களோட வழிநடத்தலை கொடுப்போம். ஒரு தரம் அதுக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தானே அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அவையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லணும்ன்றதை பார்த்து செய்வோம். இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கிளிநொச்சியில் கனாம்பிய குளத்தில் மண் போட்டு குளத்தையும் நிரப்புகிறாங்க. அப்போ அந்த விஷயம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அதே வந்து பாருங்க. அப்படியே உடனடியாக இப்போ இருக்கிற பிரச்சனையில் முதல்ல பார்ப்போம். செப்டம்பர் 21ஆம் தேதி வார தேர்தல் செப்டம்பர் மாதம் பார்த்துக்கொள்வோம். சார், இந்த இணக்க அரசியலுக்கு செல்றதாகவும் ஒரு கருத்து வருது. அந்த இணக்க அரசியல்னு நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு சேர்ந்து போகிறதா யாராவது ஏற்கனவே ஒப்பந்தம் மறைமுகமாக கைச்சாத்தப்பட்டிருக்கா? ஏதாவது எங்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. எங்களோட முன்ன பின்ன சேர்ந்திருந்த யாராவது அப்படி கைச்சாத்திட்ருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. எங்களோட கட்சியை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அப்படி எந்த விதமான உடன்பாடு அவரோடும் நாங்கள் செய்ததில்லை. எல்லாமே வெளிப்படையாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அந்தந்த பேச்சுவார்த்தைகள் முடிவில் நாங்கள் அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன்படி எங்களோட தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சி தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது. மௌனம் சாதிக்கலையே. நாங்கள் அப்படியாக எங்களோட கட்சியிலிருந்து தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்ததற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவற்றிலிருந்து விளக்கம் கோரியிருக்கிறோம். அவரை கட்சி கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம். அதில் இருந்து செய்தி மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும். தமிழ் மக்களுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை ஆட்சிக்கு வந்த பின் பெற்றுத் தருவதாக கூறும் ரணில் விக்ரமசிங்கவின் நாடகத்தை தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை திறந்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் 22 அரசியல் கட்சிகள் மற்றும் 17 சுயேட்சை குழு வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். அநேகமாக சுயேட்சை குழு வேட்பாளராக களமிறங்கியவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலில் களமிறங்கியவர்கள். தேசிய மக்கள் சக்தி தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்காக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளது.
தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவுக்கு அனைவருடைய ஆதரவும் பெருகி வரும் நிலையில் அதனை சகித்துக் கொள்ள முடியாத ஏனைய கட்சிகள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளன. இவ்வாறான ஒரு நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் கட்சிகளை சந்தித்து போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவது தொடர்பில் தான் கரிசனையாக உள்ளதாக தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே 41 வருட காலமாக பாராளுமன்றத்தில் உள்ள நிலையில் 6 தடவைக்கு மேலாக எதிர்க்கட்சி தலைவராகவும் பிரதமர் மற்றும் தற்போது ஜனாதிபதியாகவும் உள்ளார். தமிழ் மக்களுக்கு காணி போலீஸ் அதிகாரத்தை வழங்க வேண்டுமானால் தனது விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கியிருக்க முடியும். ஏன் மீண்டும் ஜனாதிபதியாகிய பின்னர் வழங்கப் போவதாக கூறுகின்றார். தமிழ் மக்கள் சார்ந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக முழு பாராளுமன்றமும் செயற்குழுவாக்க கூடிய நிலையில் 84 தடவைகள் கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்து எந்த ஒரு முன்மொழிவையும் சமர்ப்பிக்காத ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்கப் போகின்றனர் என கூறுவது வேடிக்கையாக உள்ளது. தமிழ் மக்கள் கடந்த காலங்களாக பச்சை மற்றும் நீல நிறங்களுக்கு தடுமாறியமைக்கு தமிழ் தலைவர்களை பொறுப்பேற்க வேண்டும். ஏனெனில் தமது மக்களை சரியான வழியில் வழிநடத்த முடியாதவர்களாக தமிழ் தலைவர்கள் காணப்பட்டதன் காரணமாக மக்களும் பல நிறங்களை ஆதரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவின் அப்பா, தாத்தா மற்றும் பாட்டன் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்பட்ட வரலாறுகளை அதிகமாக உள்ள நிலையில் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்தார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் புதிய பிராந்திய அலுவலகம் வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மன்னார் வீதியில் காமினி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக குறித்த பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் வவுனியா உள்வட்ட வீதியில் செயற்பட்டு வந்த நிலையில் போதிய இடவசதி மற்றும் ஏனைய இடவசதிகள் இன்மையினால் கடந்த 2ஆம் தேதி முதல் அந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து புதிய அலுவலகம் போதிய வசதிகளுடன் 24 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் கடவுச்சீட்டு சேவைகளும் மீள ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள சேவைகளை பெறுவதற்கு அதிக அளவிலான மக்கள் வருகை தந்திருந்தனர். இந்நிகழ்வில் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலப்பிட்டிய, மாவட்ட செயலாளர் PA சரச்சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் திரேஸ்குமார், ஆட்பதிவு திணைக்கள வவுனியா பிராந்திய அலுவலக பணிப்பாளர் கிருபாகரன், போலீஸ் அதிகாரிகள், மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கனடா செல்ல தயாரான நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதியன்று காணாமல் போன நிலையில் மல்லாவி பவனிக்குளம் பகுதியிலிருந்து மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட மல்லாவி யோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 19 நாட்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று கூறியே பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சஜீவன் மரணத்துக்கு நீதி வேண்டும், கொலையாளிகளை நீதியின் முன் நிறுத்து, விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தா, எமது நண்பனின் மரணத்துக்கு நீதி வேண்டும், வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவே இல்லையா, எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற எதிர்ப்பு சுலோகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கோஷமிட்டனர். குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் மல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தவையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞரின் படுகொலைக்கார நீதியினை தான் பெற்றுத் தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தெரிவித்திருந்தார். குறித்த காலப்பகுதிக்குள் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்தாவிடின் பாரிய அளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தினையும் தாம் முன்னெடுப்போம் என்று எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடமும் வருகை தந்திருந்த பாராளுமன்ற அரசியல் பிரமுகர்களிடமும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது.
இதேவேளை குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், செல்வம் ஆடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரது தலைமையில் உருவாக்கப்படும் அரசாங்கத்தில் பிரதமர் பதவி ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்படும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். செய்திச் சேவை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெற்றி பெறுவதற்கு முன்னரே பதவிகள் தொடர்பில் கட்சிக்குள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராயப்படுகின்றன. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்தள்ளும் முயற்சியிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இறங்கியுள்ளது. எவ்வாறாயினும் புதிய ஆய்வுகளின்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருப்பதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ளனர். கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திற்கு இன்றைய தினம் விஜயம் செய்த அவர் ஜனாதிபதியை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் கூறியுள்ளார். அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் AHM பௌசி ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர். நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைச்சு ஒன்றை வழங்குமாறு சயித் பிரேமதாசாவுக்கு ரிசாத் பதியுதீன் நிபந்தனைகளை வழங்கியுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியை சேர்ந்த மூவர் இதனை தெரிவித்துள்ளனர். அடுத்த நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவிகள் தொடர்பாக பல நிபந்தனைகளை முன்வைத்து பதியுதீன் சஜித் பிரேமதாசவுடன் இணைத்துள்ளார் என இஷாக் ரஹ்மான் கூறியுள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சுக்கள் நல்ல முறையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் எனவும் தாம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினராக இஷாக் ரஹ்மான் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த இஷாக் ரஹ்மான், அலி சப்ரி ரஹீம், SMM முஷாரப் ஆகிய உறுப்பினர்களே ரணிலுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தன்னை போன்ற படைப்பாளிகளுக்கு அரசாங்கம் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள இலங்கை தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வன் அறிவு வெளிப்பாடு மீதான ஒடுக்குமுறையை தடுக்குமாறு யுனெஸ்கோ மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எழுத்தாளர் தீபச்செல்வன் நான் எழுதிய பயங்கரவாதி என்ற நாவலுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னிடம் விசாரணை ஒன்றினை கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மேற்கொண்டிருந்தனர். அதேபோல் நான் முன்னெடுத்த ஒரு இலக்கிய நிகழ்வுக்காகவும் கடந்த காலத்திலே விசாரணை ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணை என்பது படைப்பாளிகள் மீது மேற்கொள்ளப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. வரலாற்று பின்னணியினுடைய அடிப்படையில் நடந்த நிகழ்வுகளினுடைய அடிப்படையிலே கற்பனையாக புனைவாக படைப்புகளை உருவாக்குகின்ற உரித்து படைப்பாளிகளுக்கு உண்டு என்பதை சர்வதேச சட்டங்களும் நியதிகளும் கூறுகின்றன. அந்த சட்டங்களையும் நியதிகளையும் மீறுகின்ற விதமாக என்னை போன்ற சிறுபான்மை தமிழ் படைப்பாளிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இத்தகைய விசாரணை அனைத்து படைப்பாளிகளுக்கும் எதிரான ஒரு விசாரணையாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே அந்த விசாரணை தொடர்பிலே நீதியை கோரி அதுபோன்ற செயற்பாடுகள் என்னை போன்ற படைப்பாளிகளுக்கு எதிர்வரும் காலத்திலே நடைபெறக்கூடாது என்பதற்காக சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கும் அதேபோல யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைவருக்கும் கடிதம் ஒன்றினை நான் எழுதியிருக்கின்றேன். அந்த கடிதத்தினுடைய பிரதியினை இன்று
கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். நான் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலே வசிக்கின்ற ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையில், படைப்பாளி என்ற அடிப்படையில் அந்த கடிதத்தினுடைய பிரதிகளை அவருக்கு வழங்கி இருக்கிறேன். அதே போல் நேரடியாக தபாலிலே இந்த 2 தரப்புக்கும் என்னுடைய கடிதங்களை அனுப்புகின்றேன். படைப்பாளிகள் மீது இத்தகைய விசாரணைகளை மேற்கொள்வது என்பது அறிவு மீதான ஒரு ஒடுக்குமுறை. இதை உலகத்தினுடைய எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இது என் மீது மாத்திரமின்றி இது தொடர்ந்து இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கடிதங்களை நான் எழுதியிருக்கின்றேன். நன்றி. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.